கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. 15/4/2026 புதன்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாக்கோபு 4:10. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். Humble yourselves in the sight of the Lord and he shall lift you up. தாழ்மையில் உயர்வு. நம்முடைய ஆண்டவர் ஒரு மனிதனை உயர்த்துகிறவர். எப்பொழுது உயர்த்துவார் என்று சொன்னால், கர்த்தருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தும் பொழுது. வேதத்தில் தொடர்ந்து சில வசனங்களை குறித்தும் உயர்வு எந்தெந்த நேரங்களில் எப்படி கிடைக்கிறது என்பதை குறித்தும் சில வசனங்கள் மூலமாக தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். நீதிமொழிகள் 15:33, 18:12 கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. கர்த்தருக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டவர் அவனை உயர்த்துகிறார் என்பதை குறித்தும் வேதம் நமக்கு சொல்கிறது. சங்கீதம் 27:5 எப்பொழுது ஆண்டவர் உயர்த்துவார்? ஆபத்தான நேரங்களிலே, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். உயர்த்தக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாய் கர்த்தருடைய ஜனங்களாகி நம்மை உயர்த்துவார். சங்கீதம் 37:34 நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வாய், உன்னை உயர்த்துவார் என்று சொல்லி தாழ்மைப்படும் பொழுது கர்த்தர் உயர்த்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். ஆபத்தான நாட்களில் ஆண்டவர் உயர்த்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் உயர்த்துவார். இந்த உயர்வு உங்களுக்கு உண்டாக கண்களை மூடி நாம் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் கால வேளைக்காக நன்றி. ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தும் பொழுது வருகிற உயர்வு, கர்த்தருக்கு காத்திருப்பதனால், கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் வருகிற உயர்வு, ஆபத்தான நேரங்களில் வருகிற உயர்வு, இதை குறித்து வேதத்தின் மூலமாய் தியானிக்க கர்த்தர் கொடுத்த நேரத்திற்காக நன்றி. இன்னும் உடைய பாத்தில் அமர்ந்து காத்திருந்து ஜெபித்த நன்மைகளை காண பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில் ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்றைய கேள்வியும் பதிலும். திராட்சை தோட்டத்தின் எஜமான் அவர்களை என்ன செய்வான்? யார் யாரிடத்தில் சொன்னது? லூக்கா 20:15 இயேசு பிரதான ஆசாரியரும் வேதபாரரும் மூப்பரை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, தமக்கு சுத்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சுத்தமானை தாழ்த்துவார். யார் யாரிடத்தில் சொன்னது?